பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொருத்தருமே வாழ்க்கையில் ஒரு முறையாவது சென்று வழிபட வேண்டிய கோவில் அப்படின்னு சொன்னோம்னா திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலாகும். இந்த ஆலயத்தில் நம்ம ஒரு முறையாவது கிரிவலம் வந்து அருணாச்சலேஸ்வரரை வழிபட்டோம்னா நம்முடைய பாவங்கள் அனைத்துமே விலகி நம்முடைய வாழ்க்கையில் அதிகப்படியான பல மடங்கு புண்ணிய பலன்களானது கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுது. அந்த வகையில் இந்த வருஷம் ஆனி மாத பௌர்ணமி எப்பொழுது வருகிறது, எந்த நாளில் எந்த நேரத்தில் திருவண்ணாமலையில் கிரிவலம் போக வேணும், ஆனி பௌர்ணமி நாளில் திருவண்ணாமலையில் பௌர்ணமி கிரிவலம் வந்தோம்னா என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீட்டில் எப்பயுமே சண்டையும் சச்சரவுமாக இருக்குதா? நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் சின்ன சின்ன பிரச்சனைகள், இடையூறுகள், காரிய தடைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்குதா? திருமண வரன் கைகூடுற மாதிரி வந்து தள்ளி கொண்டே போய்கொண்டு இருக்குதா? உங்களுக்கு ஒரு விதமான மன அழுத்தமாகவே இருந்து கொண்டு இருக்குதா? இது போன்ற பிரச்சனைகளுக்கு இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. நீங்களும் திருவண்ணாமலையில் கிரிவலம் போயிருந்தீங்கன்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். திருவண்ணாமலை அப்படின்னு சொன்னாலே நம்முடைய நினைவுக்கு வரக்கூடிய கிரிவல வழிபாடு தாங்க. பஞ்சபூத தலங்களில் நினைத்தாலே முத்தி தரும் புண்ணிய தலமாக திருவண்ணாமலை தலமானது இருக்குது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பழமையான சிவன் கோவில்களில் ஒன்றாகவும் சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் ஆன்மீக பூமியாகவும் சித்தர்களுடைய பூமியாகவும் அழைக்கப்படுதுங்க. திருவண்ணாமலையிலே சிவனே மலையாக வீற்றிருப்பதாக ஐதீகமாக சொல்லப்படுது. அதனால தான் இங்கு மலையை வலம் வந்து வழிபடக்கூடிய வழக்கம் சிறப்புக்குரியதாகவும் சொல்லப்படுதுங்க. இது சிவனையே வலம் வந்து வழிபடுவதற்கு சமமாகவும் சொல்லப்பட்டிருக்குது. திருவண்ணாமலை கிரிவல பாதையில் 92 கோவில்களானது அமைஞ்சிருக்குதுங்க. அதை தவிர ஜீவ சமாதிகள், குளங்கள், சித்தர்கள் தவம் செய்த குகைகள் என பல இருக்குது அப்படின்னும் சொல்லப்படுது. திருவண்ணாமலையில் வருஷத்தில் 365 நாட்களும் 24 மணி நேரமும் கிரிவலம் போகலாம் அப்படின்னாலும் கூட சில குறிப்பிட்ட நாள் நேரத்தில் கிரிவலம் போனோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் மிக அதிகமான பலனானது கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. அதே போல் கிழமை, திதி, நட்சத்திரம், மாதம், நேரம் போன்றவற்றை பொறுத்து நம்ம கிரிவலம் செல்வதற்கான பலனும் மாறுபடுமாங்க. இருந்தாலும் லட்சக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலையில் பௌர்ணமி நாளில் கிரிவலம் செல்வதை வழக்கமாகவே வச்சிருக்கிறாங்க. இதனால் ஒவ்வொரு மாதமும் எந்த நாளில் பௌர்ணமி கிரிவலம் வர வேணும், எப்பொழுது கிரிவல வழிபாட்டை தொடங்க வேணும், எப்பொழுது கிரிவல வழிபாட்டை முடிவு செய்ய வேணும் என்பதை அருணாச்சலேஸ்வரர் கோவில் நிர்வாகமானது மாதந்தோறும் வெளியிட்டு வருதுங்க. அந்த வகையில் 2026ஆம் ஆண்டு ஜூன் 29ஆம் தேதி ஆனி மாத பௌர்ணமியானது வந்திருக்குது. பௌர்ணமி திதி தொடங்கக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா ஜூன் 29ஆம் தேதி காலை 4:22 மணிக்கு தொடங்கி ஜூன் 30ஆம் தேதி காலை 6:11 மணியோடு பௌர்ணமி திதியானது முடிவடையுதுங்க. திருவண்ணாமலையில் நீங்கள் கிரிவலம் செல்வதற்கு ஏற்ற நேரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 29ஆம் தேதி அதிகாலை 4:23 மணிக்கு தொடங்கி ஜூன் 30ஆம் தேதி காலை 6 மணியோடு கிரிவலத்தை நிறைவடை செஞ்சுக்கலாம் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குதுங்க. ஆனி மாதம் அப்படிங்கிறது சிவ வழிபாட்டுக்குரிய மாதமாகும். இந்த மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி நாளில் கிரிவலம் சென்றோம் அப்படின்னா நமக்கு மன அமைதி கிடைக்குமாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றமானது கிடைக்குமா. அதே போல் சிவனுடைய அருளும் பரிபூரணமாக கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. கிரிவல பாதையில் அமைந்திருக்க 8 லிங்கங்களை வழிபட்டு அண்ணாமலையாரை நம்ம தரிசனம் செஞ்சோம் அப்படின்னா நம்முடைய கர்ம வினைகள் அனைத்துமே விலகிவிடுவாங்க. முத்தி நிலையானதே கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுது. திங்கட்கிழமை நாளில் கிரிவலம் செல்வதனால என்ன மாதிரியான பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. சிவபெருமானுக்குரிய சோமவாரமான திங்கட்கிழமையில் திருவண்ணாமலையில் கிரிவலம் சென்றோம் அப்படின்னா நம்முடைய மனதிற்கு அமைதியானது கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் திருமண தடையானது விலகிவிடும். 7 உலகங்களையும் ஆளக்கூடிய சிவ ரூபத்தை அடைய செய்யக்கூடிய மற்றும் இந்திர பதவிக்கு நிகரான நல்ல பலன்களானது நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. அதே போல் பாவ கணக்குகள் குறைந்து புண்ணிய கணக்குகளானது அதிகரிக்குமாங்க.
தமிழ் மாதங்கள் ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு விதமான தனித்துவமான ஆன்மீக பெருமையானது இருக்குது. ஆனால் சில மாதங்கள் மட்டும் தெய்வ ஆற்றல்கள் நிரம்பிய காலமாகவும் சொல்லப்படுது. அதில் மிக முக்கியமான ஒன்றாக சொல்லக்கூடியது ஆனி மாதமாகுங்க. சாஸ்திரங்களில் ஆனி மாதம் தேவர்களுடைய மாலை பொழுதாக சொல்லப்பட்டிருக்குது. தமிழ் மாதங்களில் 3வது மாதம்தாங்க இந்த ஆனி மாதமாகும். சூரியன் சுக்கிரனின் வீடான ரிஷப ராசியிலிருந்து புதனின் ஆட்சி செய்யக்கூடிய வீடான மிதுன ராசிக்கு சென்று 1 மாத காலம் சஞ்சரிக்கக்கூடிய மாதம் இந்த ஆனி மாதமாகுங்க. தை மாதத்தில் தன்னுடைய பயணத்தை வடக்கு நோக்கி தொடங்கக்கூடிய சூரிய பகவான் ஆனி மாதத்தில் தன்னுடைய பயணத்தை நிறைவு செய்வாராம். தை முதல் ஆனி வரையிலான இந்த காலத்தையே உத்தராயணிய காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. உத்தராயணிய புண்ணிய காலத்தில் கடைசி மாதமான ஆனி மாதமானது சொல்லப்படுது. கோடையினுடைய வெப்பமானது படிப்படியாக குறைந்து இயற்கை இதமான காற்றை வழங்க தொடங்கக்கூடிய காலமும் இந்த ஆனி மாதம்தாங்க. தமிழ் மாதங்களில் நீண்ட பகல் நேரத்தை கொண்ட மாதமாக இந்த ஆனி மாதமானது சொல்லப்பட்டிருக்குது. சூரியன் மிதுன ராசியில் செஞ்சிருக்கக்கூடிய காலம் என்பதால் இந்த மாதம் மிதுன மாதம் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. அதே போல் ஆனி மாத பௌர்ணமி திங்கட்கிழமை அதிகாலை 4:23 மணிக்கு தொடங்கி அடுத்த நாள் காலையில், அதாவது ஜூன் 30ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 6 மணி வரைக்குமே இருக்குதுங்க. இந்த புனிதமான நாளில் விரதம் இருந்து திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்வது ரொம்பவே சிறப்பான பலன்களை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனி மாத பௌர்ணமி நாளில் பகல் முழுவதும் உணவு எது சாப்பிடாமல் விரதத்தை கடைப்பிடிப்பது சிறப்பானதாகுங்க. மாலை நேரத்தில் கோவிலுக்கு சென்று வழிபட்டுட்டு வரலாங்க. இல்லைன்னா வீட்டில் வழிபாடு செஞ்சு நம்முடைய விரதத்தை நம்ம நிறைவு செய்து கொள்ளலாம். ஆனி பௌர்ணமி நாளில் சாவித்திரி விரதத்தை நிறைய பெண்கள் பார்த்திங்கன்னா கடைப்பிடிப்பாங்க. இப்படி கடைப்பிடிப்பதனால மாங்கல்ய பலமானது அதிகரிக்குமாங்க. அதே போல் ஐஸ்வர்யமும் நீண்ட ஆயுளும் கிடைக்கும் அப்படின்னும் நம்பிக்கையாக சொல்லப்படுது. ஆனி பௌர்ணமி நாளில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் அரச யோகத்தை பெற்றிருப்பாங்க அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குது. பௌர்ணமி நாளில் எந்த தெய்வத்தை நினைத்து நம்ம விரதம் இருந்து வழிபட்டாலும் சரிங்க, நம்ம எதை நினைத்து வழிபடுறோமோ அந்த வேண்டுதலானது நிச்சயமாக நிறைவேறும் அப்படின்னும் சொல்லப்படுது. ஆனால் பௌர்ணமி நாளில் மகாலட்சுமியை வழிபடுவது ரொம்பவே விசேஷமானதாகுங்க. மகாலட்சுமிக்கு முக்கணிகளை படைத்து, அதாவது மா, பலா, வாழை நெய்வேத்தியமாக படைத்து மனதார உங்களுடைய வேண்டுதலை மகாலட்சுமியிடம் முறையிட்டிங்கன்னா நிச்சயமாக மகாலட்சுமியுடைய அருளால் உங்களுடைய வேண்டுதலானது நிறைவேறுங்க. அது மட்டும் இல்லாமல் செல்வ வளமானது அதிகரிக்குமாங்க. அன்றைய நாளில் ஏலக்காய் மாலை அணிவித்து வழிபடுவது சிறப்பானதாகும். மேலுமே ஆனி பௌர்ணமி நாளில் உங்கள் வீட்டில் விளக்கேற்றி வழிபடுவது சிறப்பானதாகும். குலதெய்வ வழிபாட்டை செய்வது ரொம்பவே நல்லதுங்க. உங்களுடைய குலதெய்வத்துக்கு குங்குமம், மஞ்சள் கொண்டு தெய்வ மந்திரங்களை சொல்லி நீங்கள் வழிபட்டு அர்ச்சனை செஞ்சீங்க அப்படின்னா மாங்கல்ய பலமானது அதிகரிக்குங்க. குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியமானது விரைவில் கிடைக்குமா. தன லாபமானது கிடைக்குங்களா. கல்வியில் நல்ல முன்னேற்றமானது கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நாளில் சத்யநாராயணா பூஜை செய்வது ஒரு சிறந்த பரிகாரமாகவும் சொல்லப்படுது. இந்த பூஜை செஞ்சீங்கன்னா உங்கள் வீட்டில் மகாலட்சுமியுடைய அருளானது பரிபூர்ணமாக நிறைந்திருக்குங்க. மேலுமே 16 வகையான செல்வங்களும் கிடைக்கும் அப்படின்னும் நம்பிக்கையாக சொல்லப்படுது. திருவண்ணாமலை திருத்தலத்தில் சிவபெருமான் சுயம்பு மூர்த்தியாக பக்தர்களுக்கு அருள்பாலிச்சிட்டு வராரு. இந்த தலத்தில் இருக்கக்கூடிய மலையே சிவலிங்கம் என்பது பக்தர்களுடைய நம்பிக்கையாகும். அம்மன் உண்ணாமலை அம்மன் ஆவாங்க. அது மட்டும் இல்லாமல் முருகன், விநாயகர், அர்த்தநாரீஸ்வரர், பெருமாள், பைரவர், பிரம்மலிங்கம், பாதாளலிங்கம் போன்ற சன்னதிகளானது அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் சிவகங்கை தீர்த்தம், பிரம்ம தீர்த்தம் என 2 தீர்த்தங்களானது இருக்குது. இந்த கோவிலில் தினமுமே 6 கால பூஜைகளானது நடைபெறுங்க. பஞ்ச பருவ பூஜைகளும் சுக்கிரவாரம் மற்றும் சோமவார பூஜைகளும் இந்த ஆலயத்தில் நடைபெறுவது வழக்கமாகும். பஞ்ச பருவ பூஜைகள் என்று சொல்லக்கூடியது அமாவாசை, கிருத்திகை, பிரதோஷம், பௌர்ணமி, சதுர்த்தி பூஜைகள் ஆகுங்க. அதே போல் குழந்தையில தம்பதிகள் இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய அருணாச்சலேஸ்வரரையும் உண்ணாமலை அம்மனையும் வேண்டிக் கொண்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா இந்த ஆலயத்தில் கரும்பு தொட்டில் வழிபாடானது செய்வாங்க அப்படின்னும் சொல்லப்படுது. அண்ணாமலையார் கோவிலில் வருஷத்திற்கு 4 பிரம்மோற்சவங்களானது நடைபெறும். ஆனி மாத பிரம்மோற்சவம் என்பது தட்சிணாயன பிரம்மோற்சவம் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. கொடியேற்றத்துடன் தொடங்கக்கூடிய இந்த விழா பார்த்திங்கன்னா அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள்
பராசக்தியம்மன், விநாயகர், சந்திரசேகரர் சாமிகளுக்கு பூஜைகளானது செய்யப்படும் அப்படின்னும் சொல்லப்படுது. விநாயகர் மற்றும் சின்ன நாயக்கர் அம்மன், சந்திரசேகரர் வீதி உலாவானது நடைபெறுங்க. ஆயிரங்கால் மண்டபத்தில் நடராஜர் எழுந்தருள் வராமாங்க. ஆணி திருமஞ்சனம் ரொம்பவே சிறப்பு பெற்றதாகும். அதே போல் மாசி மகம் தீர்த்தவாரியானது நடைபெறுங்க. வல்லாள ராஜாவின் மகனான சிவபெருமானே பிறந்ததாக ஒரு தொன்ம கதையும் சொல்லப்படுது. இதன் காரணமாக வல்லாள மகாராஜாவின் திதியை சிவபெருமானே கொடுக்குறாமாங்க. இந்த நிகழ்ச்சியை மாசி மகம் தீர்த்தவாரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் கார்த்திகை தீபத்தன்னைக்கு இந்த ஆலயத்தில் நடக்கக்கூடிய பிரம்மோற்சவம் ரொம்பவே பிரசித்தி பெற்றதாகுங்க. கார்த்திகை தீப திருநாளை ஒட்டி கார்த்திகை தீப பிரம்மோற்சவ திருவிழா அண்ணாமலையார் கோவிலில் நடைபெறும். இது 10 நாட்கள் நடைபெறும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த விழாவில் பார்த்திங்கன்னா உற்றவர்களின் ஊர்வலங்களும் 3 நாள் தெப்ப திருவிழாவும் அதனைத் தொடர்ந்து சண்டிகேஸ்வரர் உற்சவமும் நடைபெறுமாங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும். கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்களும் திருவண்ணாமலையில் கிரிவலம் போயிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.